பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 95% நிறைவடைந்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? நாளை தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதன் அடிப்படையில 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு, வேட்டி, சேலையுடன் கூடிய 1000 ரூபாய் அந்த தொகையுமானது வழங்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக ஒரு பரிசு தொகுப்பாக, பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை நேர நிலவரப்படி 95% குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி வரை அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும், இன்றைய தினம் விடுபட்டவர்கள் மற்றும் வாங்க இயலாதவர்கள் இன்றைய தினம் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 6 மணி வரை இந்த பணிகள் நடைபெறும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று 6 மணிக்குள் வாங்காதவர்கள் அந்த வாங்காத பணம் மற்றும் அந்த கரும்பு ஆகியவற்றை மீண்டும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுபட்டவர் இன்றைய தினமும் வாங்காதவர்கள் ஒருவேளை தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற காரணத்தால் பல்வேறு தவிர்க்க முடியாத காரணங்களுக்கால் இன்றைய தினம் இந்த பரிசு தொகையை வாங்க முடியாதவர்களுக்கு பின்னர் எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து அறிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் அரசு விடுமுறை என்பதால் இன்று மாலைக்குள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை வாங்காதவர் வாங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கடையை பொறுத்தவரையிலும் சுமார் 600 இருந்து 1500, 2000 அட்டைகள் வரை ஒரு கடைகளுக்கு சென்னையை பொறுத்தவரை இருந்து வருகிறது. அதில் ஒரு கடைக்கும் சராசரியாக 50 முதல் 100 அட்டைதாரர்கள் தற்போது வரை இன்று காலை நேர நிலவரப்படி வரை அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. ஒரு சில கடைகள்ல, பெரும்பான்மையான கடைகள்ல அனைத்து பொங்கல் பரிசு தொகுப்புகளும் முழுதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுபட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த கால அவகாசம் மட்டும் இந்த மாலை 6 மணி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் சென்று அவர்களுக்குரிய கடைகளை வாங்கிக் கொள்ளலாம். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வாங்க முடியாதவர்களுக்கு பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகள்ல இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வாங்க தவறியவர்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தேதியில் மீண்டும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அல்லது இந்த மாதம் முழுவதுமே வழங்கப்படுமா என்பது குறித்து தகவல்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.